ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சிங்கப்பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ பாடலாத்ரி நரசிம்மர். இந்த கோவில் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் வழியில் செங்கல்பட்டிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த கோவிலில் பாடலாத்ரி நரசிம்மர், பாடலம் அப்படின்னா சிகப்பு, அத்ரி அப்படின்னா மலை. இந்த நரசிம்மர் ஈடு இணை இல்லாத சிங்கப்பெருமாள். இந்த ஊருக்கு பேரே சிங்கப்பெருமாள் கோவில் அப்படின்னு தான் அழைக்கப்படுது. ஈடு இணை இல்லாத உக்ர நரசிம்மர், நிகரற்ற நரசிம்மர், நரசிங்க விண்ணகர தேவன் என்று கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலை பற்றின வரலாறு பிரம்மாண்ட புராணத்தில் உள்ளது. இந்த கோவில் புராண காலத்திலேயே இங்கே கோவில் இருந்திருக்கு. இப்போது நாம் பார்க்குற கோவில் யார் எடுத்து கட்டினாங்க, நிர்மாணம் பண்ணினார்கள் அப்படின்னா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. இங்கு சோழர்கள் காலத்து கல்வெட்டும் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி பல்லவர்கள் காலம், அவங்க காலத்திலேயே இந்த கோவில் இப்போ இருக்கிற கோவில் கட்டப்பட்டது. சுமார் 1500 வருடங்கள் பழமையான புராண ஸ்தலம். நரசிங்க விண்ணகர் தேவன் ஒரு கம்பீரமான தோற்றம். நெற்றியில் 3வது கண்ணோட காட்சியளிக்கிறாரு. அந்த கம்பீரமான அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிற நரசிம்மரை சேவிச்சா அவர்கிட்ட இருந்து நம்மளோட கண்ணை விளக்க முடியாது, வேறு பக்கம் கண்ணை திருப்ப முடியாது. அவ்வளோ ஆச்சரியமான கம்பீரமான நரசிம்மர் காட்சியளிக்கிறார். இவர் பிரார்த்தனா பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவில் பிரார்த்தனா ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் பக்தர்களின் பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்காகவே நரசிங்கர் இங்கே கோவில் கொண்டு இருக்கிறார். இவரோட திருமேனி, இவரோட விக்கிரகம் அந்த மலையிலேயே செதுக்கப்பட்டதால் இந்த மலையவே பிரதட்சணம் பண்ண ஒரு சுற்று வந்தால் தான் கோவில பிரதட்சணம் வந்ததா சொல்கிறாங்க. நிகரற்ற நரசிங்கர், விண்ணகர தேவன், எண்ணற்ற பிரபஞ்சத்தை படைத்து காத்து ரட்சிப்பவர். இந்த பாடலாத்ரி அப்படின்ற இந்த சிகப்பு மலையில் செங்குன்றம் அப்படின்லாம் கூட பழைய தமிழ் பெயர்களில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அமர்ந்து பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அமர்ந்த திருக்கோலத்தில் நரசிம்மர் இருக்கார். 4 திருக்கரங்கள், மேலிருக்கும் வலது கையில் சுதர்சன சக்கரமும், இடது கையில் பாஞ்சஜன்யம், அதேபோல் கீழிருக்கும் வலது கையில் அபயமுத்திரையையும். பயப்படாத ஒவ்வொரு மக்கள் நரசிம்மர்கிட்ட அவங்களோட குறைகளை கஷ்டங்களை பிரார்த்திக்கும் பொழுது நான் இருக்கேன் பயப்படாதே அப்படின்னு சொல்லி அபயமுத்திரையும் வலது பக்கம் கீழ் கரத்தால் கையால் காமிக்கிறாரு. இடது பக்கம் கீழ் கையை வளைச்சி மணிக்கட்டில் கடிமுத்திரை அப்படின்ற கோலத்தில் அமர்ந்திருக்கிறார். இவரோட நெற்றியில் 3வது கண் உள்ளது. இந்த 3வது கண்ணுடைய இருக்கிற இந்த நரசிம்மரோட திருமேனி, இந்த விக்கிரகம், இந்த கோவில் அபூர்வமானது. சாதாரணமாக எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை கற்பூர தீபாராதனை காமிக்கும் பொழுது கோவில் இருக்கிற பட்டாச்சாரியரே நமக்கு சேவை செய்து வைப்பார். அப்போது தீபாராதனை காமிக்கும் போது இந்த 3வது கண்ணை நமக்கு காமிச்சு கொடுப்பார். இந்த மாதிரியான அமர்ந்த திருக்கோலம் இது நார்மலான எல்லா இடத்திலும் இருக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான நிலை இல்லை. இது ரொம்ப அரிதானது. கருவறையில் அந்த நரசிம்மருக்கு கீழேயே சின்னதாக ஒரு நரசிம்மரோட விக்கிரகம் உள்ளது. அது மேலே இருக்கிற மூல நரசிம்மரின் பிரதிநிதியாக இவருக்கே பெரும்பாலான பூஜைகள் நடக்குது. இதுக்கு அடுத்தது உற்சவர். நின்ற திருக்கோலத்தில் நரசிம்மர் ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தராங்க. பெருமாள் நரசிங்க பெருமாள், பாடலாத்ரி நரசிங்க பெருமாள், சிங்க பெருமாள் அப்படின்னு
திருப்பதியில் பத்மாவதி தாயார், ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் தாயார் அப்படின்றத போல் இந்த க்ஷேத்திரத்தில் அகோபலவல்லி தாயார் தனியாக காட்சியளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஆண்டாள் சன்னதி உண்டு. ராமானுஜர், மணவாள மாமுனிகள், பெரியாழ்வார், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், குலசேகர ஆழ்வார் போன்ற ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சன்னதிகளும் உண்டு. இந்த கோவிலில் பிரதட்சணம் அப்படின்றது சின்ன மலை தான், சுற்றி வரணும். சுமார் 100-120 படிகளில் ஏறி சுற்றி வந்தாவே இந்த கோயிலை பிரதட்சணம் ஐதீகம். இதோட கோவில் விமானம் பிரணவகோடி விமானம் என்று அழைக்கப்படுது. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் பாரிஜாதம். அந்த உற்சவர் திருநாமம் பிரகல்லாத வரதர். தீர்த்தம் சுத்த புஷ்கரணி. ஸ்தலத்தோட மகிமை பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் அந்த மலையை சுற்றி வருது, ரொம்ப சிறப்பானது. பிரதோஷத்தில் இந்த நரசிம்மர் காட்சி கொடுத்ததுனால ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பட்சத்துக்கும் வளர்பிறையில் வர பிரதோஷம், தேய்பிறையில் வர பிரதோஷம், ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இங்கே சிறப்பான பூஜைகள் நடைபெறுது. அந்த நரசிம்மர் உற்சவ நரசிம்மருக்கு திருமஞ்சனம் நடக்குது. இத்தகைய இந்த நரசிம்மரை சேவிக்கிறதுனால என்ன பலன்? கடன் பிரச்சனை, வழக்கு, கோர்ட்டு கேஸு, செவ்வாய் தோஷம், சனி திசையால் பாதிக்கப்பட்டவர் நரசிம்மர் மிகவும் அற்புதமாக அனுகிரகம் பண்ணுறாரு. இந்த கோவிலோட பின்பக்கம் அழிஞ்சல் மரம் அப்படின்ற ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் குழந்தைக்காக பிரார்த்திச்சுக்கிறாங்க, அதோட பலனும் கிடைக்குது. பிரார்த்தனைகள் நிறைவேறியதும், இந்த மாதிரி வேண்டியவங்க பிரார்த்தனைகள் நிறைவேறியதும் பிரதோஷத்தன்னைக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் செய்து புது வஸ்திரத்தை சாத்தி நேர்த்தி கடன் செலுத்துகிறார். வேண்டுற வேண்டுதலுக்கு பலன் கிடைச்ச உடனே பிரதோஷ தினத்தில் நரசிம்மருக்கு சாயங்கால வேளையில் அவருக்கு திருமஞ்சனம் செய்து புதிய வஸ்திரத்தை சாத்தி அவங்களோட நேர்த்தி கடனை செலுத்துகிறார்கள். பொதுவாக இந்த பாடலம் அப்படின்னா சிகப்பு, அத்ரி அப்படின்னா மலை. இங்கே நரசிம்மர் உக்ர நரசிம்மர், கோபக்கனலான சிவந்த கண்களுடன் இம்மலையில் தரிசனம் தந்ததால் இந்த ஊர் பாடலாத்ரி என்று பெயர் பெற்றது. அந்த ஊருக்கே பாடலாத்ரி. இப்போது ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தா கூட சிங்கபெருமாள் கோவில் அப்படின்னு தான் இருக்கும். ஊர் பேர், கோவில் பேர், நரசிம்மர் பேர், அந்த ஊருக்கு அந்த பேரே வந்துடுச்சு. இது பல்லவர்கள் கால குடவரை கோயில். இதில் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உண்டு, கருடருக்கு தனி சன்னதி உண்டு. கோயில் முகப்பில் பெருமாள் தசாவதார சுதைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதோட ஸ்தல வரலாறு அப்படின்னு பார்த்தா ஜாபாலி மகரிஷி, இது கிருதயுகம், முன்ன யுகங்களில் நரசிம்ம அவதாரம் எடுத்த யுகத்தில் ஜாபாலி மகரிஷி கடுந்தவம் புரிந்திருந்தார். இந்த இடம் வெறும் காடாக இருந்தது. எதுக்கு தவம் பண்ணார்? நரசிம்மரை நேரில் தரிசிக்க வேண்டும் என்று தவம் புரிந்தார். இவரோட தவத்திற்கு மகிழ்ந்த நரசிம்மர் பிரதோஷ வேளையில் மகரிஷிக்கு தரிசனம் தந்தார். இதன் அடிப்படையில் இத்தலத்தில் பெருமாளுக்கு பிரதோஷ திருமஞ்சனம் நடக்கிறது. மூலவர் பாடலாத்ரி நரசிம்மர். அவர் சங்கு சக்கரம், வலது கையில் அபயமுத்திரையும் இடது கையில் தொடை மீது கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாரு. இந்த பெருமாளோட மகிமை அளவு கடந்தது. இங்கே வர பக்தர்களே கேட்டாவே அவங்களோட பிரார்த்தனைகள், அவங்களோட வேண்டுதல்கள், மனக்குறைகள் எந்த அளவுக்கு பெருமாள் நிவர்த்தி செய்து கொடுக்கிறார். அது இல்லாமல் இன்னொரு இங்கே சிறப்பு வாய்ந்தது என்னென்னா, திருப்பதிக்கு எப்படி லட்டோ, ஸ்ரீரங்கத்துக்கு புளியோதரையோ, திருவல்லிக்கேணி பெருமாளுக்கு எப்படி சர்க்கரை பொங்கலோ, அதை போல் இந்த பாடலாத்ரி நரசிம்மர், இந்த சிங்க பெருமாளுக்கு என்ன சிறப்பான பிரசாதம் அப்படின்னா மிளகு தோசை. இந்த மிளகு தோசை ரொம்ப சிறப்பான பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த ஜாபாலி மகரிஷி நரசிம்மரை குறித்து சொன்ன ஸ்லோகம் இந்த கோவிலிலே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னா, ரொம்ப ஆபத்தான நிலையிலும் ரொம்ப மனமுடைந்த நிலையிலும் யார் இந்த ஸ்லோகத்தால் இந்த நரசிம்மரை வணங்குகிறார்களோ, பிரார்த்திக்கிறார்களோ, அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு
மிக உயர்ந்த பலனை அடைவார்கள் அப்படின்னு தான் அந்த ஸ்லோகம் சொல்லுது. அது என்ன ஸ்லோகம் அப்படின்றத அடுத்த பாகத்தில்